நரகம், நியாயத்தீர்ப்பு, பரலோகம். சரி, நரகம் என்ன? நரகம் என்று சொன்னால் அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம். ஆமென். இது என்னது? ஒரு இடம், ஒரு ஸ்தலம். நரகம் என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. அது எரிகிற அக்கினி நிறைந்த இடம் என்று சொல்லுகிறது, பாதாளம் என்று சொல்லுகிறது, அங்கே அக்கினி அவியாது புழு சாகாது என்று சொல்லுகிறது, எரி நரகம் என்று சொல்லுகிறது. இப்படி பல விதங்களில் நரகத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் அது முழுக்க அந்த இடம், அந்த நரகமானது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான இடம். ஆமென். எழுதுகிறதனா, நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதான ஸ்தலம். அதுதான் நரகம். ஆமென். அதுதான் என்னது? நரகம். சரி, அங்கே எப்படி இருக்கும் அந்த நரகம்? சரி, அது அப்புறமா பேசலாம். சரி, பரலோகம். இப்போது பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகம்னா என்ன? பரலோகம்னா, பரலோகம் என்பது அடுத்த காரியம். பரலோகம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அது தேவனுடைய வீடு. தேவனுக்காகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம்தான் பரலோகம். ஆமென். நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் உருவாக்கப்பட்டது. பரலோகம் என்பது தேவனுடைய வீடு. அங்கே அவருடைய பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணும்படி தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற ஸ்தலம் தான் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் என்னது? பரலோகம். ஆமென். இப்போது ஒரு பக்கம் நரகம், இன்னொரு பக்கம் பரலோகம். ஆமென். இதுக்கு மனிதன் போகிறதுக்கு இடையில் நடக்க போகிற காரியம் தான் நியாயத்தீர்ப்பு. ஆமென். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேவன் ஒரு மனிதனை அவனுடைய காரியங்களுக்கு தக்கதாய் காரியங்களுக்கு தக்கதாய் தீர்ப்பு கொடுக்கப்படுவதான் நியாயத்தீர்ப்பு. ஆமென். இவன் தப்பு செஞ்சான்னா அவனுக்கு தண்டனை, அவன் தப்பு செய்யலைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவன் செய்த நியாயங்களுக்கு தக்கதான நீதியும் தண்டனையும் கொடுக்கப்படுவதான் நியாயத்தீர்ப்பு. ஆமென். வேதம் சொல்லுகிறது நியாயத்தீர்ப்பை குறித்து, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அளவிடப்படாத ஒன்று. ஆமென். அது இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லி நம்மால் அதை சொல்ல முடியாது. ஆமென். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். ஆமென். சரி, இந்த நரகத்தில் எப்படி இருக்கும்? நரகத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. ஆமென். நரகத்தில் என்ன இருக்காது? தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. பரலோகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த பரலோகத்தை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கும். ஆமென். பரலோகம் ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம். ஆமென். நீங்கள் இந்த உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அமைதியும் சமாதானமும் நிறைந்ததான ஒரு ஸ்தலம் தான் பரலோகம். ஆமென். நரகம் எப்படி இருக்கும்? அங்கே வேதனை இருக்கும். ஆமென். அங்கே தேவ பிரசன்னம் இருக்காது. எப்பொழுதும் தேவனை தூசிக்கிற ஒரு சத்தம் கேட்கும். ஜனங்கள் கத்துகிற, அவர்கள் வழி தாங்க முடியாமல் ஜனங்கள் சத்தமிடுகிற ஒரு ஓல சத்தம் இந்த நரகத்தில் உண்டாயிருக்கும். ஆமென். அங்கே வேதனை இருக்கும், பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அங்கே நரகத்தில் அக்கினி நெருப்பாய் எரிந்து கொண்டு இருக்கும். பரலோகத்தில் மிக குளுமையாய், மிக குளிர்ச்சியாய் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு ஸ்தலம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நரகமும் பரலோகமும். ஆமென். நரகத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அக்கினி அவியாது புழு சாகாது. அது எப்படி? புழு கொண்டு போயிட்டு நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? ஒரு பூச்சி எதுவுமே நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா, என்ன ஆகும்? எரிஞ்சு செத்துரும். ஆனால் பைபிள் சொல்லுது, அங்கே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், அதில் புழு என்ன பண்ணாது? சாகாது. அது மனிதனை கடித்து கொண்டே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். அப்படி ஒரு
வேதனை நிறைந்த ஒரு ஸ்தலம், வழி நிறைந்த ஒரு ஸ்தலம் அது நரகமாக இருக்கிறது. ஆமென். நான் நிறைய காரியங்களை நான் பேசுகிற இந்த பேச்சாளருடைய பேச்செல்லாம் கேட்பேன். அப்போ ஒரு மகான் ஒருத்தர் சொல்கிறாரு, நரகம் பரலோகன்ற ஒன்றெல்லாம் கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்தால் அதுதான் பரலோகம். நீங்கள் குறைவோடும் பசியோடும் பட்டினியோடையும் வாழ்ந்தால் அதுதான் நரகம் என்று சொன்னார். ஆமென். அப்படி கிடையாது, தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென். இப்போது இந்த நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் இப்போ இந்த இடைப்பட்ட வாழ்க்கை, நீ பிசாசுக்காகவும் நீ தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், தேவனுக்காகவும் நீ பரிசுத்தவான்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான அந்த பரலோக ஸ்தலம், இது ரெண்டுத்துக்கும் எந்த இடத்துக்கு போவதற்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமானால் இதுக்கு இடையில தீர்மானிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தான். ஆமென். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய முறைமை தான். அங்கே ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். ஆமென். தேவன் நம்முடைய எப்போவுமே மரணத்தையும் ஜீவனையும் தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். நரகத்தையும் பரலோகத்தையும் தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீ எப்படி வாழ்கிற? தேவனுக்கு பயந்து வாழ்கிறையா? தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறையா? ஐயோ தேவன் என்னை காண்கிறார் என்று தேவனுக்கு பயந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாயா? தேவனுக்கு அஞ்சி நடக்கிறாயா? ஐயோ இந்த காரியம் என்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு நிறுத்தும் என்று தேவனுக்கு அஞ்சுகிறாயா? அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயானா தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போவார். ஆமென். அப்படி இல்லை, நான் இப்படி தான் வாழ்வேன்னா அந்த வாழ்க்கையின் தீர்மானம் முன்னிடத்தில் இருக்கிறது. ஆமென். பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நீ தான் அஸ்திபாரம் போடுற. ஆமென். எதுக்கு போகணுன்ற அஸ்திபாரம் உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் பரிசுத்த நடக்கை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, பிசாசுக்காகவும் அப்படி தூதர்களுக்காகவும் தானே நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்துக்கு நான் எப்படி போக முடியும்? ஆமென். அந்த நரகத்துக்கு நான் ஏன் போகணும்? நான் எப்படி அந்த நரகத்துக்கு போக முடியும்? நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆமென். நாம் வாசிக்கிறோம், துன்மார்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. ஆமென். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஜீவியம் நீ அப்படி வாழ்ந்தேனா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. ஆமென். நீ பிசாசுடைய நீ வித்தாக இருக்கிற. என்ன அதுக்கு ஆதாரமாய் நாம் வாசிப்போம்னா, காயின் பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து, ஆமென், யாரால் உண்டாயிருந்தான்? பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்தான். ஆமென். அப்போது ஒரு பொல்லாங்கு நாளே உருவாக்கப்படுகிற ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற போது, பிசாசுடைய காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிற போது, நாம் அந்த நரகத்துக்கு நம்ம பாத்திரவான்களாய் அந்த நரகத்தில் நாம் தள்ளப்படுகிறோம். ஆமென். தேவன் உனக்காக நரகத்தை தேவன் ஆயத்தமாக்கலை. எந்த மனுஷனுக்காகவும் தேவன் நரகத்தை ஆயத்தமாக்கலை. நரகத்தை பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் மாத்திரமே தேவன் ஆயத்தமாக்கினார். ஆனால் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற போது, தேவனை மறந்து ஜீவிக்கிற போது, அவன் அந்த நரகத்தில் பங்கடையக்கூடியவனாக இருக்கிறான். ஆமென். அப்போ நமக்கு துன்மார்க்க ஜீவியம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மனம் போன ஜீவியம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நரகத்தில் நமக்கு ஒரு பங்கு. நாம் ஒரு சீட் போட்டோம். ஆமென். என்ன பண்ணிட்டோம்? ஒரு சீட்டு நரகத்தில் நம்ம இடத்த புக் பண்ணிட்டோம். ஆமென். அப்போது பிசாசுடைய தூதர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நாம் பங்கடைகிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்புறம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஊமையை சீஷர்கள் ஆண்டவரத்தில் கேட்குறாங்க. ஆண்டவர், ஒரு மனிதன் உம்மை நம்பி அவன் ஜீவித்தான். அவன் ஒரு மனைவி திருமணம் செய்திருந்தான். அவன் இறந்து போனான். அதன் பிறகு அவனுடைய 7 சகோதரர்கள் அந்த ஸ்திரியை விவாகம் பண்ணினாங்க.
அவர்கள் எல்லாரும் மரித்தாங்க. இப்போ பரலோகத்தில் போகிற போது அவர்களுக்கு யார் அவருடைய மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் தேவ தூதரை போல் அவர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தேவ தூதரை போல அவர்கள் இருப்பாங்க. அப்போ தேவ தூதரை போலன்னா அப்போ தேவனுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான அந்த ஸ்தலத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஆமென். தேவனை நம்பி ஜீவிக்கிற மனிதன், பரிசுத்தமாய் ஜீவிக்கிற மனிதன் பரலோக ராஜ்யத்தில் பங்குடையவனாக இருக்கிறான். ஆமென். அப்போ யார் நரகத்துக்கு போவாங்க? துன்மார்க்கன், அப்புறம் தேவனை மறக்கிற மனிதர்கள் அதில் அவர்கள் பங்கடைவாங்க. ஆமென். சரி, பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆமென். அப்போ இங்கே நியாயத்தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். அங்கே ஒரு சாதியினர், தேவனை மறக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க? நரகத்தில் தள்ளப்படுறாங்க. இங்கே வேதம் சொல்கிறது, வாலிபனே உன் இளமையில் என்ன பண்ண? சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆமென். 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். என்ன செய்யணும்? உன் வாலிப நாட்களில் உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின தேவனை நீ நினைக்க வேண்டும். ஆமென். அந்த நரகத்தில் பங்கடைகிறவன், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன், தேவனை மறக்கிறவன். அப்போ நாம் அதில் பங்கடையக்கூடாதுன்னா வேதம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். உன் வாலிப நாட்களில் உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின உன் தேவனை நினைக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுது, வாலிபமும் இளவயதும் மாயை, அது இல்லாமல் போகக்கூடியது. திடீரென்று அது பறந்து போய்விடும். ஆமென். அது திடீரென்று அது இல்லாமல் போய்விடும். அழகும் சௌந்தரியமும் வீணாக இருக்கிறது. அது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். நம் வாலிபம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். நம்முடைய இளவயது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். நம்முடைய பலன் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். வாலிப நாட்களில் பலன் இருக்கிறது. அதான் பிரசங்கி எழுதுகிறாப்புல, உன் கண்ணின் காட்சியில் நட, உன் நெஞ்சின் வழிகளில் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நீ என்ன நினைக்கிறையோ அதெல்லாம் செய். ஆனால் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு நிறுத்தும். ஆமென். அது நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானது. நியாயத்தீர்ப்பில் கொண்டு நிறுத்திடும். தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாலிப நாட்கள் ஒரு மாயையான நாட்கள். அதை நம்பி உங்களை கெடுத்து கொள்ளாதீங்க. ஒரு 25 வயது வாலிபன் ஒரு பிரசங்கம் பண்ணினான். இந்த வார்த்தையை கேட்டேன். என் இளவயதில் நான் என் கண் கண்டபடி நடந்தேன். நான் எதையும் எனக்கு வேண்டாம் என்று நான் விளக்கவில்லை. ஆனால் நான் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ என் சரீரத்தில் அதற்குண்டான தண்டனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். வாலிப நாட்களில் இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு இல்லை. கொஞ்ச நேரம் கூட நான் செய்த பாவத்தினால என்னால் உட்கார முடியல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் பிரசங்கித்ததை நான் கேட்டேன். ஆமென். தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப நாட்களே ஆசீர்வதிப்பார். வாலிப நாட்களில் மனம் போன போக்கில் நீ போனால் ஒரு நாள் கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பில் உன்னை கொண்டு நிறுத்துவார். மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆமென். அவள் பேசுகிற பேச்சுக்கு, நடக்கிற நடக்கைக்கு, சிந்திக்கிற சிந்தனைக்கு, இப்படி வழிகளுக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு சொல்லணும். தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் உனக்கு இத்தனை நாட்கள் கொடுத்தேன், இத்தனை காலங்களை உனக்கு கொடுத்தேன், ஆசீர்வாதமான நாட்களை கொடுத்தேன்.
ஆனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலே போனேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். பவுல் மிகப்பெரிய பரிசுத்தவான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணலை, என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, ஆனால் நான் என்னை நியாயந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் என்னை நியாயந்திருப்பார் என்று பவுல் பயந்து ஜீவித்தார். நாமும் பயந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமானதாக இருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஆடுகளை ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல தேவன் ஜனங்களை வெவ்வேறாக பிரிப்பார். அப்போ பிரிக்கிற போது ஒரு கூட்டத்தில் இருக்கிற வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறி ஆடுகளை தனியாகவும் ஒரு மேய்ப்பன் நிறுத்துகிறது போல கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆமேன். இந்த செம்மறி ஆட்டுடைய காரியம் என்ன? அங்கே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது, அங்கே நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீங்க, தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். அப்பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் நாங்கள் உண்மை எப்பொழுது நாங்கள் அப்படி கண்டோம் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர் சொல்வார், என் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி உங்கள் பிதாவுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்கள் என்று சொல்லுவார். ஆமேன். அல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவன் அப்படி தான் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுப்பார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் தப்பிக்கவே முடியாது. அவருடைய வார்த்தை தான் நம்மை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். இப்போது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக நம் வேதத்தில் ஆதாம் ஏவாள் சர்பத்தை நாம் அதனுடைய நியாய தீர்ப்பின் காரியத்தை தேவன் முன்னாடியே ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆதாமுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிருந்தது. அவருடைய மனைவி அவருக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாம் கேட்குறீங்களா? உங்கள் நினைவுகள்லாம் வேறு பக்கம் எங்கே போகுது. ஆமேன். வார்த்தை கவனம். இப்போ நியாய தீர்ப்பு எப்படி அந்த நியாய தீர்ப்பு வந்துச்சு? ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டாங்க. சர்பம் அவர்கள் பாவம் செய்யும்படியாக அவர்கள் தூண்டினா, அதனால் அவர்கள் பாவம் செய்தாங்க. இப்போ தேவன் அவர்களை சந்திக்கும்படி ஆண்டவர் வந்தார். அதே போல் கடைசி நாட்களில் தேவன் மனிதனை சந்திக்கும்படி தேவன் இறங்கி வருவார். ஆமேன். அப்போது ஆதாம் பாருங்கள், ஆதாமை கூப்பிட்டு தேவன் ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அப்போ ஆதாம் சொல்கிறாப்புல, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் மரத்தின் மறைவில் நான் ஒளித்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாருன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது ஆதாம் சொல்கிறாப்புல, ஆண்டவர் கேட்குறாரு, நீ நான் விளக்கின அந்த கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி. ஆமேன். அப்போ உடனே ஆதாம் தன் பாவங்களை ஒத்துக்கல. ஆதாம் சொல்கிறாப்புல, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு அந்த கனியை கொடுத்தா நான் புசித்தேன். ஆமேன். பாவத்தை அவர் என்ன செய்கிறார்னா இன்னொருத்தருக்கு மேலே அந்த பழியை போடுறாரு. நான் செய்யலை, நீர் கொடுத்த ஸ்திரீயே அதை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இப்போது ஏவாளை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறார், அம்மா நான் வேணான்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா? அந்தம்மா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே நான் கூட சாப்பிட்ருக்க மாட்டேன், ஆனால் அந்த சர்பம் என்ன செஞ்சுன்னா அது என்னை வஞ்சித்தது, நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லிச்சு, அதனால் நான் சாப்பிட்டேன். ஆமேன். ஆண்டவருடைய வருகையில் அப்படி இருக்காது. ஆமேன். தேவன் மிக சரியாய் தேவன் நியாய தீர்ப்பிடுவார். ஆமேன். 3 பேரையும் ஆண்டவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு மிகுந்த இளைப்பாறுதல் கொடுத்தேன், மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என்னுடைய தோட்டத்தில் உன்னை நான் வைத்து உன்னை பராமரித்தேன், ஆனால் நீயோ எனக்கு விரோதமான காரியத்தை செய்தாய், அதனால் இந்த தோட்டத்திலிருந்து உன்னை வெளியே அனுப்புகிறேன். ஆமேன். உன் வேர்வை கொண்டு நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆதாமை அவரை விட்டுட்டு தூரம் அனுப்பிச்சிட்டார். ஆமேன். ஏவாளையும் அவனோடு கூட சேர்ந்து அனுப்பிச்சிட்டார். ஏவாளுக்கு என்ன தண்டனை ஆண்டவர் கொடுத்தார்னா, உன்னுடைய பிரசவ காலத்தில் நீ வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவாய் என்று அந்த அம்மாவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. ஆமேன். சர்பத்துக்கு என்ன நியாய தீர்ப்புனா,
உன் வயிற்றினாலே நீ நகர்ந்து நீ கடைசி வரைக்கும் நீ மண்ணை தின்பாய் என்று ஆண்டவர் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். ஆமேன். இப்படிதான் கடைசி நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும். ஆமேன். இப்போ நாம் தேவனுக்கு அஞ்சு நடக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். புரிஞ்சுதுங்களா? நரகம் யாருக்கு? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். ஆனால் அவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதில் யார் அதில் பங்கடைவாங்கன்னு சொன்னால், துன்மார்கர், தேவனை மறக்கிற எல்லா சாதியினரும் அதில் பங்கடைவாங்க. மீண்டும் ஒரு சிலர் அதில் இருப்பாங்க. நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமேன். இங்கே நாம் வாசிக்கிறோம். பயப்படுறவங்க என்ன பண்ணுறவங்க? பயப்படுறவங்க அவிசுவாசி. விசுவாசத்தை குறித்து கேட்டிங்களா? நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அவிசுவாசி. அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். ஆமேன். அருவருப்பானவங்களாக இருக்கக்கூடாது. உன் செய்கை உன் தாய் தகப்பனுக்கே பிடிக்காததாக இருக்கக்கூடாது. உன்னுடைய நண்பனுக்கே ஒன்று பிடிக்காததாக இருக்கக்கூடாது. அருவருப்பான மனுஷனாக நாம் ஜீவியம் பண்ணக்கூடாது. அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர். ஆமேன். பொய் பேசுகிறவங்க கூட யார் பொய் அதிகமாக பேசுகிறாங்களோ நீ நரகத்துக்கு இப்போயே ஒரு 2 ஃப்ளாட்டும் 3 ஃப்ளாட்டுக்கும் நீ அட்வான்ஸ் கொடுத்துட்டுன்னு அர்த்தம். நரகத்துக்கு 2 ஃப்ளாட்டுக்கும் 3 ஃப்ளாட்டுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஜீவிக்கணும். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவாங்க. ஆமேன். இப்படிப்பட்ட இடம் நமக்கு வேணுமா? அப்படிப்பட்ட இடம் நமக்கு தேவையில்லாத. அப்போ நாம் எப்படி ஜீவிக்கணும்? ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா உன்னுடைய கண் என்ன பண்ண? பிடுங்கி போட்டுரு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போட்டுரு. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா 2 காலையும் தரித்து போட்டுரு. 2 காலை தரித்து போட்டு எப்படி இருக்கிறது? கால் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், கை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், நம்ம குருடாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தானே? சொல்லுங்க, கஷ்டம் தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, அது இல்லாமல் நீ இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது உனக்கு நலமாக இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் வேதனை மிகுந்த ஒரு ஸ்தலத்துக்கு நீ போகக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்போ அந்த இடம் எவ்வளோ வேதனை உள்ளதாக இருக்கும். நீ கையில்லாமல் கூட இந்த பூமியில் நீ ஜீவிக்கிறது உனக்கு நலமாக இருக்கும். 2 கால் இல்லாமல் கூட நீ ஜீவிக்கிறது உனக்கு நலமாக இருக்கும். கண் இல்லாமல் கூட நீ குருடனா இந்த பூமியில் வாழ்கிறது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த பிசாசுக்காகவும் நீ தூதனுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான ஸ்தலத்துக்கு நீ போகக்கூடாது. உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளு என்றார். ஆமேன். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. ஆண்டவர் இருக்கிற அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, யார் அந்த ராஜ்யத்துக்கு போவான்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு யார் போவான்? சங்கீதம் 15 சொல்கிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு. உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். நாணயத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்றைக்கும் அவன் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான்? உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி. ஆமேன். மனதார சத்தியத்தை பேசி தேவனுக்காய் வாழ்கிற மனிதன். சங்கீதம் 15. ஆமேன்.
சங்கீதம் எத்தனை? 15 அதிகாரம். அந்த முழுக்க நீங்கள் வாசித்தா அதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு வழி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒரு கேட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வேணாலும் வழி உண்டு. ஆமேன். அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னா இப்படி நடந்தால் தான் போக முடியும். ஆமேன். அப்போ நீங்கள் அதற்கு ஆயத்தமாக்கப்படுங்க. அப்போது அந்த இடம் ரொம்ப வேதனையான இடம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா அது நீ பிடுங்கிடு, நீ குருனா கூட நீ வாழ்ந்துரு, ஆனால் நீ நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். ஆமேன். இப்போது ஆண்டவருடைய இடத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அந்த பரலோகம் எப்படி இருக்கும், நம்ம அதை குறித்து ஒரு கடைசியாய் வாசித்து நாம் கடந்து போகலாம். ஆமேன். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலம் இந்த பரலோகம். ஆமேன். அங்கே தேவன் இருப்பார், தேவ தூதர்கள் இருப்பாங்க, ஆராதனை இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கும், தேவனை எல்லாரும் துதித்து கொண்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவரை குறித்து ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அந்த மகிமையான ஸ்தலம் அது ஆசீர்வாதமானது. ஆமேன். பரலோகம் என்ற ஒன்று இல்லாது இருக்குமானா அதை குறித்து தேவன் சொல்லியிருக்க மாட்டார். அந்த பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒரு சதுரமான ஒரு நகரம். ஆமேன். பரலோகம் எப்படி இருக்கும்? ஒரு சதுரமான ஒரு நகரம். ஆமேன். அதனுடைய அளவு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அளவின்படி 1500 மைல் கற்கள். எத்தனை? 1500 மைல். அதனுடைய அகலம் நீளம், அதில் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிற அகலமும் நீளமும் ஒரே அளவாக இருந்தது. அதனுடைய உயரமும் ஒரே அளவாக இருந்துச்சு. அதை குறித்து 1500 மைல் கற்கள். அது ஒரு சதுரமான ஒரு நகரம் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ 1500 மைல் கற்கள் ஒரு சதுரமான ஒரு நகரம். நம்முடைய உலகத்திலே அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சிட்டி கிடையாது. ஆமேன். நகரம்னா சிட்டி. இப்போ அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, அதில் என்னென்னலாம் இருக்கும்? 21வது அதிகாரம் 11 21 ஃபுல்லாக முழுசுமே வாசித்தா பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். 11 சொல்லுகிறது, அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கற்களைப் போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோளையும் பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சதுரமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. ஆமேன். அப்போ அதனுடைய அகலம் நீளம் உயரம் எல்லாம் சமமாக இருக்குன்னா அது ஒரு சதுரமான ஒரு நகரம் அது. ஆமேன். அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 2வது ரத்தின இந்திர நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பத்மராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி, இவைகளே. ஆமேன். அப்பா, இவ்வளோ ஒரு அழகான இடத்த நம்ம பார்த்துருக்க முடியுமா? நமக்கு தெரிஞ்சதே தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் தங்கம், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்களே பிளாட்டினம்.
அதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. நம்ம என்ன பண்ணது, கேட்டதோடு சரி, ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே என்னென்னவோ சுனீரம் வைடூரியம் இதெல்லாம் பார்த்துருக்கிற மனுஷன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் ஒரு ஆபரணங்கள். ஆமென். அவ்வளோ காஸ்ட்லியான பொருளினால் ஒரு நகரம் கட்டப்பட்டு இருக்கிறது. அது மிகுந்த ஆசீர்வாதமான அது நகரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு 12 வாசல். நம்ம வீட்டுக்கு ஒரு வாசல் தான், நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான். ஆனால் அதுக்கு எப்படின்னா, கிழக்கு 3 வாசல், வடக்கு 3 வாசல், தெற்கு 3 வாசல், மேற்கே 3 வாசல், இப்படி 12 வாசல்கள் இருந்துச்சு. 12 வாசல்களிலும் அழகான அதனுடைய இந்த ரத்தினங்களால் அது கட்டப்பட்டு இருந்தது. அது மிக விலை உயர்ந்த அந்த நகரம். அதற்கு போவதற்கு நாம் பிரயாசப்படலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இனி உங்களுடைய பிரயாசம் அந்த பரலோக ராஜ்யத்துக்காக இருக்கணும். ஆமென். அவனுடைய பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது. ஆமென். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்பும் நரகமும் நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். நம்முடைய ஓட்டம் இந்த ராஜ்யத்தை நோக்கி. ஆமென். அதுதான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் என் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். இன்றைக்கி ஒரு இலக்கு, என்னுடைய கோல் பரலோக ராஜ்யம். ஆமென். உங்களுடைய கோல் எது? பரலோக ராஜ்யம். நீங்கள் எதுக்கு போக போகிறீங்க? தீர்மானம் எடுத்துட்டிங்களா? எதுக்கு போக போகிறீங்க சொல்லுங்கள். பரலோக ராஜ்யம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஸ்தலம். அது பேசுகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமென். அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம வேதனையான இடத்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு புக் பண்ணிவிடுங்க. இந்த உலக ஓட்டத்தை முடிச்சிட்டா நேராக அங்கே தான் போகணும். ஆமென். அப்படி நீங்கள் ஜீவியம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாவம் வேணாம். வாலிபம், இளவயதும் வாலிபமும் மாயையாக இருக்கிறது. அதில் நாம் நடக்கிற போது நமக்கும் தேவராஜ்யத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. தேவராஜ்யத்தில் பங்கடையலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மழங்கால் படி இடிச்சோமல்லாமா? இது புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரொம்ப சிம்பிள். நிறைய வசனம் நிறைய இருக்குது. இன்னும் பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நம்மளாம் இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வரோம். நரகன்னா என்ன, பரலோகன்னா என்ன, நியாய தீர்ப்புன்னா அவ்வளோதான். ஆமென். நரகம் அது நமக்கு கிடையாது. பரலோகம் தான் நமக்கு. தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிட்டு செபிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரை கைவேளை அல்லாத ஆண்டவர் ஒரு வீட்டை எங்களுக்காய் நீர் கட்டுகிறீர் என்று ஆண்டவரே நம்முடைய வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர் அதை கட்டி முடித்த பிறகு நான் உங்களை ஆண்டவர் அந்த ஸ்தலத்தில் என்னோடு கூட இருக்கும்படி நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி எங்களுக்காய் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. அந்த வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் வருவீரப்பா, நீர் வருவீர் ஆண்டவரே. இந்த பூமிக்கு நீர் வருவீர் ஆண்டவரே. இந்த மணவாட்டியை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மணவாட்டி உமக்காய் காத்திருக்கிறதப்பா. இந்த வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறதப்பா. நீர் வருகிற போது நாங்களும் ஆண்டவரே உமக்கு எதிர்கொண்டு வருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி நேரத்தில் ஆண்டவர் எக்காலம் முழங்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர் அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு வருவோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாரும். வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்காய் காத்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆயத்தமாக்கப்படாது இருக்கிற பிள்ளைகளை ஆயத்தமாக்கும். ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கி அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.